வாராகி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது முதுகுளத்து கலை நிறுவனம் பார்க்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சார்பாக உங்கள் இருவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். வணக்கம். தற்போது முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் குறித்து உங்களிடம் உரையாட இருக்கிறோம். மரியாதைக்குரிய தினேஷ் அவர்கள் சமூக ஆர்வலர், நீங்கள் விவசாயம் மற்றும் சமுதாயம் சார்ந்த பொறுப்பில் இருக்கிறீங்க. ரெண்டு பேரும் பலதரப்பட்ட கிராமங்களுக்கு போய் வந்திருக்கீங்க. தற்போது முதுகுளத்தூர்ல திமுக சார்பில் ராஜா கண்ணப்பன் அவர்களும், அதிமுக சார்பில் மலேசியா பாண்டியன் அவர்களும், அனைத்து இந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் சசிகலா அம்மையார் தலைமையில் டாக்டர் ராம்குமார் அவர்களும் வேட்பாளராக நிற்கிறாங்க. தற்போது இருக்கக்கூடிய இந்த கள நிலவரத்துல யாருக்கு வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. வாய்ப்பு அதிகம் ராம்குமாருக்கு தான். இப்போதைக்கு கள நிலவரம் அதான் நடக்குது. எதன் அடிப்படையில் அவருக்கு தான் முன்னுரிமை சொல்றீங்க? அவர் இளைஞர், இந்த ஏரியா சேர்ந்தவர், மிலிட்ரியில் இருந்திருக்காரு. மிலிட்ரியிலேருந்து டாக்டருக்கு படித்து இப்போ டாக்டராக இருக்காரு. பொதுநல சேவைகள் நிறைய பண்ணுறாரு. அவர் சிறந்த சமூக சேவைவாதி. ஆமாம், எந்த சாதி பேதம் பார்க்காம பண்ணுறாரு. போன ஊர்கள்லாம் பார்க்குறோம், மதம் இல்லை, எந்த ஜாதியும் இல்லை, அந்த மாதிரி தான் வரவேற்பு பண்ணுறாங்க. அதனால தான் அவர் வருவார்னு நினைக்கிறோம். இப்ப நீங்க பல்வேறு கிராமத்துக்கு போயிருக்கீங்க, நீங்க ஒரு யங்ஸ்டர், எப்படி இளைஞர்களுடைய வாக்கு எப்படி இருக்கு, பெண்களுடைய வாக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இளைஞர்கள் சார்பா விஜய் நிற்கிறாரு, அவங்க சார்பா விஜயுடைய கட்சியில இருந்து ஆள் நிற்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு சாதகமா ஓட்டு புரியும், அந்த அவருக்கு சாதகமா புரியுமா, இல்ல உங்களுக்கு சாதகமா இருக்கிறதா? இப்போ வரைக்கும் ராம்குமார் பாண்டியனுக்கு இளைஞர் மத்தியில நல்ல நல்ல வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் சிறந்த சமூக சேவைவாதி. எந்த ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாரு. யாரு போனாலும் சிறந்த முறையில மருத்துவராகவும் இருக்காரு. எந்த ஒரு அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வர்றவங்கள்ட்டையும் காசோ ஏதோ எதிர்பார்க்காம சிறந்த முறையில பண்ணி கொடுப்பாரு. ஆனா எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாரு. முதல்ல சமூக சேவைவாதி தான், சிறந்த சீர்திருத்தவாதி. ஆனா புதிய வேட்பாளர் இந்த சின்னத்தை எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்களா? அவங்க மனநிலைக்கு போய் சேர்ந்துருச்சா? ஓரளவு சேர்ந்துருச்சு. காரணம் என்னன்னா, அவரு மாவட்ட கவுன்சிலில் ஏற்கனவே பணியாற்றிருக்காரு. அந்த பழக்க வழக்கத்தில் அவர் சின்னத்தை முறையாக சொன்னோன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் தென்னந்தோப்புன்னா தென்னை மரம்னு சொன்னாலும் சரி, தென்னந்தோப்புன்னு சொன்னாலும் சரி அவருக்கு புரியும். மரம்னு சொன்னோம்னா இல்லை தென்னந்தோப்புன்னு சொல்கிறாங்க அவங்கள. அதுபோல் எங்க மாமரச்சனங்களுக்கு இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற கேண்டிடேட் எல்லாமே வெளியூரை சேர்ந்தவங்க. இவர் ராம்குமார் பாண்டி எங்க சொந்த ஊரை சேர்ந்தவர், முதல்வர் தொகுதியை சேர்ந்தவர். இரண்டாவது இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, அவர் ஒரு ஆப்கான் மரபு சங்கத்துடைய தலைவர், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்காரு அப்படின்னு ஒரு சாதிய சிந்தனையோடு சொல்றாங்க. அவர் சாதிய சிந்தனையோடு உள்ளவர் தானே? அது இல்ல, அது பொய். அது அவர் முக்குளத்து சங்க தலைவருங்கிறது உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை அரசியலுக்காக வேண்டி இவங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை திசை திருப்பதுக்காண்டி இது வதந்தியை கிளப்பி விட்டு அந்த ஓட்டை வாங்குறதுக்காண்டி இப்ப அதை கிளப்பி விடுறாங்க. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் தேவைப்படும். ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு முதல்ல இதுக்கு முன்னாடி மற்றவங்க என்னென்ன சொன்னாங்களோ தெரியாது. இவர் முதல்ல படித்த அறிஞர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் தேவைப்படும் பட்சத்துல எனக்கு ஒரு அடையாளம் தேவைப்படும். அதுக்காக இந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்துல சரி அடுத்த வருடம் வரும்போது ஒரு படித்த இளைஞர் வந்தாதான் பொது சேவையிலையும் ஈடுபடுத்த முடியும். மற்றவங்க ஒரு ஜாதி முத்திரையோடு இருந்துற இவர்னு அப்படிங்கிற படித்த மருத்துவர். அதனால மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆப்பநாட்டு மரவர் சங்கமா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அரசியல் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது சமூக சேவைக்காக கொண்டு வரப்பட்டது ஆப்பநாட்டு மரவர் சங்கம். ஏன்னா அதுல நிறைய இளைஞர்கள் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் மறைமுகமா இல்ல, நேரடியாவோ பல சேவைகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு தேவைப்பட்ட புக்ஸ்ல தான் ஆரம்பிச்சு என்னென்ன தேவையோ பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன் இதை விட இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா, போன ஆண்டு 10ஆம் வகுப்புல ஒரு பெண் பேரையூரை சேர்ந்த தேவேந்திரோட வெள்ளாள சமயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் மாநில அளவில் முதலிடம் கொடுத்துச்சு. அந்த பொண்ணுக்கு இவர் தனிப்பட்ட ஆப்பநாடு மரவர் சங்கம் இல்லாம தனிப்பட்ட முறையில போய் அந்த பொண்ணை பார்த்து படிப்பு செலவுக்கு அவர் பணம் கொடுத்தாரு. அப்ப எல்லாம் இங்க போச்சு இந்த அப்ப எல்லாம் வேற ஜாதியெல்லாம் பார்க்காம தானே பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது சாதிய சிந்தனை இல்லாதவருக்கு நீங்க சொல்றீங்க, அந்த சமூக மக்கள், அதாவது தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் அவரை சாதியவாதியா பார்க்கறாங்களா இல்ல பொதுநலவாதியா பார்க்கறாங்க?
ஏன்னா பிரச்சாரத்துக்கு நிறைய ஊருக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் பெரும்பாலும் பொது எதிர்ப்பு இருக்கு. எப்படி இருக்கு? அவங்க பெரும்பாலும் அவரை சாதியவாதியை பார்க்கல. அரசியல் சம்பந்தப்பட்டவங்க அதை கிளப்பி விடுறாங்க. ஒரு ஊர் அவங்க ஊருக்கே தேவத்தூர் ஊருக்கே போயிருந்தோம். அது ஒரு அம்மா சொல்றாங்க, போன வருஷம் 20,000 கொடுத்தாரு கபடி டீமுக்கு, அந்த காசு அந்த ஒரு பையன் வச்சு கொடுக்க மாட்டாங்க, அவங்க சொந்தக்கார பையன்தான், அவர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும், அதை நான் பார்த்துக்கிறேம்மா, நான் வேறு மாதிரி பண்ணி தரேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அவங்களே சொல்கிறாங்க, கோயில் கட்டுறதுக்கு நிலம் கொடுத்துருக்காரு, ஸ்கூல் கட்டுறதுக்கு கோயிலோ ஸ்கூலோ எதுனா ஒரு குடி தண்ணியோ எந்த பிரச்சனைனாலும் அவர் நேரடியாக நின்று வேலை செய்கிறாரு. அதேமாரி சொல்லலாம்ல, இந்த குறை கூட்டுறதுக்கு வந்து இந்த தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாம், குறவர் குடியிருப்பில் தண்ணி இல்லைன்னு சொன்னோன்னே உடனே சொல்லி இப்போ தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி இப்போ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று தண்ணி இல்லைன்னு சொன்னோன்னே உடனே ஒரு டேங்க் தண்ணி அனுப்பணும். அது செயல்பாடு அது மட்டும் இல்ல, அவரு கவுன்சிலரா இருந்து அந்தந்த ஊருக்கும் அவர் சொந்த நிதியில இருந்து ஒவ்வொரு ஊருக்கும் போர்வெல் அமைச்சு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவரோட மருத்துவர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க, வேலை செய்யாம. அது கடலாடி வடக்கு கவுன்சில் நின்று பாருங்கள, அந்த இதுல நின்று அவரு வந்து நிறைய பண்ணியிருக்காரு. எந்த மதமும் எல்லா மதத்துக்காரரும் பண்ணியிருக்காரு, முஸ்லீம் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி தேவதைகள் பண்ணியிருக்காரு. அந்த பகுதியில் உள்ள அவர் லிமிட்டுக்கு உள்ள நல்லா பண்ணியிருக்காரு. அதனால நல்ல வரவாறு இப்போ அவருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அவர் கவிதை ஏரியாவுக்கு தான் புதுசு. அவர் மேல ஜாதி முத்திரை குத்துறாங்கன்னா எல்லாமே அரசியல் தான். அவரோட வாக்கு வங்கியை வந்து ஏன்னா இருக்க இளைஞர் வரையா வளர்ந்து கொண்டே இருக்காரு, அவர் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறக்கா இது மறைமுகமா ஜாதிய முத்திரை கொடுத்துறாங்க. இன்னொன்னு சொல்றேன், தேவரையே ஜாதி முத்திரை தான் கொடுத்துறாங்க. பார்வூர்லாக்கு ஆல் இந்தியா கட்சி நேதாஜி ஆரம்பிச்சது, அதையே வந்து ஜாதி கட்சியை கொண்டு வரலையா? அது போல தான் அரசியலுக்காக வேண்டி இதை பண்றாங்க. இது வந்து காங்கிரஸுக்கு டிஎம்கேக்கும் கை வந்த கலை. உண்மையிலே அதான். ஆமா, உண்மை அதான். ஜாதியை கலப்பி விடுறதே அவங்க தான். அந்த ஜாதி எவரும் ஒன்று சேரக்கூடாது. எந்த ஏரியாவில் ஒன்றா இருந்தாங்கன்னா இந்த திமுக காரங்களுக்கு கண்ணை ஊற்றிக்கிட்டே இருக்கும். இது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே காங்கிரஸ்காரன் பண்ணாங்க, அது ஓஞ்சி போயிடுச்சு, நாட்டை விட்டே போயிடுச்சு, தமிழ்நாட்டை விட்டே போயிடுச்சு. இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஜனங்களுக்கு அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிடுச்சு. நம்ம ரெண்டு சண்டை போட விட்டு குளிர்காய்றாங்க. இந்த அரசியல் இருக்காங்கல்ல, இந்த டிஎம்கேல இருக்கிறவங்க இதை பயன்படுத்துகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு ஜாதியும் சேர விடக்கூடாது, ரெண்டு சேர்ந்தா தான் எவனுக்கும் வேலை இல்லைங்க. இப்போ தேவமாறும் தேவேந்திர குலம் ஓட்டு அதிகமான ஓட்டுங்க. இது மொத்தத்தில் தாழ்த்தப்பட்டவரும் தேவமாறும் தான் இங்கே ஓட்டு. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா எவனும் டெபாசிட் வாங்க முடியாது. வாக்கு வங்கி அரசியல் செய்ய முடியாது, டெபாசிட் பண்ண முடியாது, வாங்க முடியாது. 40,000 30,000 5,000 10,000 தான் இருக்கு ஓட்டு எல்லாருக்குமே. லட்சக்கணக்கில் ஒரு 2 பேருக்கும் தான். இப்போ 2.5 லட்சம் ஓட்டு 285 இருக்கு, 2,85,000 ஓட்டு இருக்கு. இதுல 2,70,000 ஓட்டுக்கிட்ட இந்த 2 கம்யூனிட்டி தான். இதே மாற்றம் வந்து திமுககாரன் அவங்க நம்ம போட்ட ஆளை பிடிக்க முடியாது, நம்ம சாதகமாக ஜெயிக்க முடியாது, மைனாரிட்டி கம்யூனிட்டியில் உள்ளவங்க அப்படியே கிளப்பி விடுவாங்க. அதுதான் ஜாதியை கிளப்பி விட்டு 2 பேரையும் முட்டை விட்டு கூட கொடுக்காயிடும். இதுல இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். இதுதான் காரணம், இதான் நிலைமை, உண்மையான நிலைமை இதான். இது ஜாதியை வச்சோ அதை வச்சோ இல்லை. அவங்களுக்கு எதிராக திமுக எதிராக கிளப்புன்னு பார்ப்பாங்க, பார்த்துட்டு கடைசியில் ஜாதியை தூண்டி விட்டு போயிடுவாங்க. மக்கள் தான் இங்க அரைச்சிக்கிட்டு கிடங்கடா சாங்கடான்ட்டு போயிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் கடைசியில மக்கள் தான் எஜமானிங்க. ஆமா, அது எங்க புரிய மாட்டேங்குதுல்ல. இந்த முறை வந்து புரிந்து கொண்ட மக்கள் அதிகமா இருக்காங்க. முந்தைய காலம் மாதிரி சாதிய முறைகள் இப்பொழுது தென் மாவட்டத்தில் இல்லை. 2வது இணக்கமா புரிந்து கொள்ளக்கூடிய இருக்காங்க. சமூக வலைதளமா இருக்கட்டும், இணையதளமா இருக்கட்டும், நிறைய உடன்பாடுகளோடு இருக்காங்க. இப்ப நீங்க இணையதளம்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா சமூக வலைதளங்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடியது. மக்கள்கிட்ட நேரடியா கொண்டு போய் சாதி முறையை பரப்ப முடியாதனாலதான் சமூக வலைதளங்கள் பரப்புறாங்களா, இதுக்குன்னு ஒரு குழு அமைத்திருக்காங்களா, இல்ல அந்த சாதியை சேர்ந்தவங்க இவங்களே பரப்புறாங்கிறத தற்போது சந்தேகம் இருக்குள்ளதாக சொல்றாங்க. உங்களுக்கு அவங்க ஆள் போட்டுருவாங்கல்ல,
அந்த குறிப்பிட்ட ஜாதியில் உள்ளவங்களுக்கு தான் இப்போ இந்தாரா இதை கிளப்பி விடுறாங்கன்னு தான் போட்டுறாங்களே. அவங்களே சொல்றாங்களே வந்து, ஐயா இந்த மாதிரிலாம் இது நிலைமை இருக்கியாங்கண்ணா. அவனுக்கு யார் பேசுறதுன்னா, நீ டிவி இருக்கிறியா? ஆமாம். அவன் அப்போ அதை கிளப்ப சொல்லி இப்போ செல்லு மயமாக போச்சு. முதல்ல மாதிரி லெட்ரு போட்டால் சொல்ல போகிறாங்க, இல்லை மேலே போட்டு பேச போகிறாங்களா? ஒரு செகண்டு அமுக்குனா முடிஞ்சு போச்சு. 6 கூட பரவிடுது. இதை பண்ணாரு, அதை பண்ணாரு. ஒட்டுமொத்த உலகத்துக்கே அரசியலுக்கு எடுத்துக்காட்டு இல்லை இதே கண்ண இல்லை இப்படி சொல்றாங்களே, இதே கண்ணப்பன் ஜாதியை சொல்லி அவங்களுக்கு திட்டாங்கல்ல, அதை சொல்ல மாட்டாங்க. ஒரு அமைச்சர் ஜாதியை சொல்லி திட்டாங்கன்னு சொல்லி கொந்தளிச்சாங்கல்ல, அதை இப்ப சொல்லி கேட்ட தானே. அதை பரப்புறதுக்கு இங்க ஆப்போசிட்ல ஆள் இல்லை. அதனால அவங்க அதை கிளப்பி விடுவாங்க, சொல்லி கிளப்புறாங்கல்ல. இந்த மாதிரி இல்லை இதுவரைக்கும் கிடையாது. ஜாதிக்கு சம்பந்தமே இல்லை. அவன் ஏடிமிக்கில் இருக்கான், டிஎம்கில் இருக்கான், விஜய் கட்சியில் இருக்கான், இந்த முக்கிய சேர்ந்தவங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இவர் ஜாதியை வச்சு ஓட்டு மட்டும் வாங்கல. அவர் எல்லா ஓட்டும் வாங்க, எல்லாருமே எல்லா மக்களும் வரவேற்கிறாங்க. நாடாசு வரவேற்கிறாங்க, முஸ்லீம் வரவேற்கிறாங்க, கிறிஸ்டின் வரவேற்கிறாங்க, கிறிஸ்டின் மக்கள், எல்லா ஜாதிக்காரங்களும் நாடாசுலேருந்து நாக்கிலேருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரும் வரவேற்கிறாங்க. அவர் ஏன் வரவேற்கிறாங்கன்னு இப்போதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி டாக்டருக்கு தான் நம்மளுக்கு தெரியும். இவர் வந்து இந்த இவ்வளவுலாம் பண்ணியிருக்காங்க தெரியாது. ஸ்போர்ட்ஸுக்கு பசங்களுக்கு பூரா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏதாவது யார் வந்து கேட்டாலும் கபடினாலும் சரி, கிரிக்கெட்னாலும் சரி, எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கோயில் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, குடிநீருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லாமே அவர் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போதான் எங்களுக்கு தெரியும், இந்த கபடி ஏரியாவுக்கு எங்களுக்கு தெரியாது. இப்போதான் வேட்பாளர் நிற்க விட்டுனா அந்த சைடு நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் தெரியுது, இவ்வளோலாம் எங்களுக்கு பண்ணியிருக்காரு, நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. எல்லா ஜாதி எல்லா மதத்துல இருந்தோம். கடந்த 5 முறையா மரியாதைக்குரிய மாண்பு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் இது வரைக்கும் எங்க தொகுதிக்கு எதுவும் வந்ததில்லை. தேவேந்திர உறவு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எத்தனை வர விசேஷங்கள்லாம் வச்சிருந்திருப்பாங்க, கும்பாபிஷேகங்கள்லாம் வச்சிருந்திருப்பாங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒன்று கலந்துருக்காரா? பச்சை தண்ணி குடிச்சிருப்பாரா? கும்பாபிஷேகம் வந்தவர் அட்லீஸ்ட் ஒரு அன்னதானத்தை சாப்பிட்டுருப்பாரா? இது வரைக்கும் எந்த விஷயமும் செஞ்சதும் கிடையாது. அதனால இந்த முறை கண்டிப்பா நம்ம தொகுதியை சேர்ந்த நம்ம ஊர்க்காரருக்கு இந்த எல்லாரும் சிறந்த முறையில பண்ணி கொடுக்கணும். நன்றி. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சட்டமன்ற தேர்தல் யாருக்காக காத்திருக்கிறது, யாரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி மக்களுக்கு குரல் கொடுக்க போகிறார்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.